17/7/2025 நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தினுடைய அறிக்கை அனுமதிக்காக ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அந்த வகையிலே இந்த அறிக்கையை அனுமதிப்பதற்கான நேரம். அறிக்கையில் ஏதாவது திருத்தங்கள் இல்லை என்றால் ஒருவர் முன்மொழிய இன்னொருவர் வழிமொழியுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். கௌரவ கருணைநாத இளங்குமரன் எம்பி அவர்கள் முன்மொழிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வழிமொழிகின்றார். அடுத்தபடியாக அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்ட திட்டங்கள் குறித்து ஆராய்தல். அந்த வகையிலே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அனுமதிக்காக பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அலுவலகத்தினாலே விசேட மாகாண குறித்தொதுக்கப்பட்ட நன்கொடை நிதியின் கீழ் கட்டம் 1 கட்டம் 2 கட்டங்களிலே கட்டம் 1 76 திட்டங்களும் வீதி புனரமைப்பு திட்டங்களும் கட்டம் 2 25 வீதி புனரமைப்பு திட்டங்களுமாக மொத்த ஒதுக்கீடாக 162 மில்லியன் ரூபாய் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படுகின்றது. அதேபோன்று விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களம் மாவட்ட செயலகத்தினாலே 3 திட்டங்கள் 183.99 மில்லியன் ரூபாய், மாவட்ட செயலகத்தினால 9 திட்டங்கள் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் 139.80 மில்லியன் ரூபாய். அதேபோன்று அனைத்து முகாமைத்துவ நிலைய மாவட்ட செயலகத்தினாலே 42 திட்டங்கள் மாவட்ட செயலகத்தினுடைய அனைத்து முகாமைத்துவ நிலையத்தின் ஊடாக நிதி மூலத்தின் கீழ் 599.565 மில்லியன் ரூபாய். இந்த திட்டங்கள் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படுகின்றன. இந்த திட்டங்களுடைய விவரம் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றது. அந்த வகையிலே முதலாவதாக அவசரமாக புனரமைக்கப்பட வேண்டிய வீதிகள் விவரங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. பிரதேச சபை வீதியாக தொடர்ச்சியாக இந்த பிரதேச சபை வீதிகளினுடைய விவரங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. உள்ளூராட்சி சபைகளிலே ஒவ்வொரு சபை ரீதியாக எத்தனை வீதிகள் புனரமைக்கப்படுகின்றன, அதே போன்று அதற்குரிய மதிப்பீட்டு தொகைகளும் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. அதேபோன்று ஒவ்வொரு பிரதேச சபை ரீதியாகவும் இங்கே வீதிகள் காட்சிப்படுத்தப்படுகின்றன. அந்த வகையிலே முதலாவதாக வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை வீதிகள், சாவகச்சேரி பிரதேச சபை, வலிகாமம் தெற்கு பிரதேச சபை, வலிகாமம் மேற்கு பிரதேச சபை, வடமாராட்சி தென்மேற்கு பிரதேச சபையினூடாக புனரமைக்கப்பட வேண்டிய வீதிகள், வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினூடாக புனரமைக்கப்படுகின்ற வீடுகள், வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய தொடர்ச்சி மற்றும் காரநகர் பிரதேச சபையின் ஊடாக புனரமைக்கப்பட வேண்டிய வீதிகள், அதுபோன்று வலிகாமன் தென்மேற்கு பிரதேச சபையின் ஊடாக புனரமைக்கப்படுகின்ற வீதிகள், நெடுந்தீவு பிரதேச சபையின் ஊடாக புனரமைக்கப்படுகின்ற வீதிகள், நல்லூர் பிரதேச சபையின் ஊடாக புனரமைக்கப்படுகின்ற வீதிகள், அதேபோன்று ஊர்காவத்துறை பிரதேச சபையின் ஊடாக புனரமைக்கப்பட வேண்டிய வீதிகள், பருத்தித்துறை பிரதேச சபை ஊடாக புனரமைக்கப்படுகின்ற வீதிகள், சாவகச்சேரி நகர சபை ஊடாக புனரமைக்கப்படுகின்ற வீதிகள் என இங்கே மொத்தமாக வீதிகளுடைய விவரம் இதிலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக ஏற்பட்ட வீதிகள் அவசரமாக புனரமைப்பதற்கான அனுமதி கோரப்பட்டிருந்தது. அடுத்தபடியாக தலைவர் ஒரு நிமிஷம், அந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்ததானே, அதில் நான் மேனிப்பாய்க்கு மட்டும்தான் போனேன். மேனிப்பாயில் கன வீதிகள் வந்து சண்டிலிப்பாய் டிஎஸ்கிட்ட சொன்னாங்க, அந்த மக்கள் கேட்டது சில வீதிகள், அதில் அந்த வீதிகள் இந்த வீதிகளில் இருக்கான்னு இருக்கா சண்டிலிப்பாய் டிஎஸ் பார்த்துட்டு, அப்படி இல்லை என்றால் ஒவ்வொரு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் மக்களால் கேட்கப்பட்ட வீதிகள் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கான்னு இருக்கா பார்த்தா நல்ல நினைக்கிறேன். இப்போ ஒன்றுண்டா பார்க்க தேவையில்லை, அந்தந்த டிஎஸ் மேல்கிட்ட சொல்லி இல்லைன்னா அதை இன்க்ளூட் பண்ண நல்லம். நாங்கள் 1-2 தான் போனாங்க. பிரதேச செயலாளர் அந்த கணக்கு பொதுமக்கள் கேட்டவை
சண்டிலி பிரதேச சபை தவிசாளர் சொல்லுங்களேன். பிரதேச சபை தவிசாளர் இல்லை, பிரதேச செயலாளர் அண்டை இந்த பிரதேச ஒருங்கிணைப்புக்குழு கூட்டம் சண்டிலிப்பாயில் கன வீதிகள் கேட்டவே அதுகள் இதில் இருக்கா? சொல்லுங்க, 2 பேரும் சொல்லுங்கள். சண்டிலிப்பா டிஎஸ் செயலாளர் சொல்லுங்களேன். சார், நான் சண்டிப்பா டிஎஸ் இருக்கிறேன். அந்த வீதிகளில் 1-2 இதுக்குள்ள உள்ளடங்கப்பட்டிருக்குது. இது அவசரமாக செய்யப்பட வேண்டிய வீதிகளில் உள்ளடங்கப்பட்டிருக்குது. மிகுதி வீதிகள் வருகிற வருடம் என்றாலும் போட்டால் நல்லா நிறைய வீதிகள் கேட்கப்பட்டிருக்கு சார். சரி, பிரதேச சபைகள் அந்த மானிப்பாய் பிரதேச சபையில் விஷயமாக ஏதாவது போட்ட கணக்கு வீதிகள் கேட்டது, கணக்கு போக்குகள் போடுறதுக்கு ஓமன்னு சொல்லி சொன்ன சபையில் பிரதேச செயலாளர் யாழ்ப்பாணம் புனரமைப்பு செய்யப்பட வேண்டிய வீதிகள் ஏராளமாக இருக்கின்றது. அந்த விவரங்கள் எடுத்திருக்கிறோம். அது ஜனாதிபதி செயலத்தாலையும் கோரப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஆண்டில் இல்லை, அதில் அன்றைய பிரதேச மீட்டிங்கில் சொன்னவே அந்த கணக்கை வெள்ளம் ஓடாமல் நிற்கிற எல்லா டீட்டெயிலும் எடுத்திருக்கிறோம். நெக்ஸ்ட் இயருக்கு சரி, இது வந்து இந்த 31ஆம் தேதிகளில் முடிக்கிற அவசரமாக செய்யக்கூடிய நெக்ஸ்ட் இயருக்கு எடுத்திருக்கிறேன். 2.1 பில்லியனுக்கு ஜெஃப்னாக்கு வந்திருக்குது. செய்யக்கூடியெல்லாம் செய்வோம். இது வந்து அந்த பிஎஸ்டிஜியில் மேலதிக மாகாண சபையில் செய்கிறோம். இல்லை, வணக்கம் ஒருங்கிணைப்புகள் தலைவர்களே. இந்த இதில் நாங்கள் வல்லெடுத்துறை நகரசபையால் கொடுத்த இடம்பெற இல்லை. வல்லெடுத்துறை நகரசபை எல்லாத்துலேயும் புறக்கணிக்கப்படுது. இது காலாகாலமாக ஜனாதிபதி காலத்தில் இருந்து இன்றைய வரை பிரதான வீதி கூட ஆர்டிஏ ரோட் கூட மோசமாக இருக்கு. அப்போ மக்கள்கிட்ட நாங்கள் தான் பேச்சு பண்ணுறோம். என்ன கொடுத்தால் 5 நாள்ல தான் 2 நாள்ல தான்றது பிறகு வந்து எங்களோட லிஸ்ட் வேற இல்லை. தவிசாளர் நீங்கள் உங்களோட இப்போ என்ன அப்படி புறக்கணிக்கன்னு சொல்லாதீங்க. உங்களோட லிஸ்ட்டை தாங்க, எங்கிட்ட தனிப்பட்ட ரீதியாக எங்கிட்ட தாங்க. நாங்கள் வல்வெட்டி துறைக்கு உங்களுக்கு கூடுதலான கவனத்தை செலுத்தி செஞ்சுத்தார். அடுத்தபடியாக விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களத்துக்கு நிதி ஒதுக்கீட்டின் கீழே 3 வேலை திட்டங்களுக்காக 183.99 மில்லியன் ரூபா பெறுமதியான திட்டங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. சரி சரி, அடுத்தது அந்த உள்ள விளையாட்டுறங்க இது. அதுக்கு அந்த காணி பிரச்சனை அங்கேயா போடுறீங்க? இந்த காசு திரும்பி போயிடும். மழைக்கான தான் கேட்குறேன். உள்ள விளையாட்டுறங்க அமைத்தலுக்குரிய அந்த இடம் வந்து புது இடம் தேர்வு செய்தாச்சா என்ன மாதிரி கேட்குறேன்? இல்லை, நீதிமன்ற வழக்கில் இருக்கிறபடியா அங்கே கட்டையில இல்லோ? கடந்த வாரம் வழக்கில் பிரசன்னமாக இருந்தாங்க. அதில் நீதிமன்றம் ஏற்கனவே அந்த கட்டாணைகளை நீக்கி இருக்கின்றது. ஆகவே அந்த ஜனவரி மாதம் 29ஆம் தேதி அடுத்த வழக்கு தவணை சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் எங்களுக்கு இந்த அமைச்சரவையினுடைய அனுமதி கடந்த 10ஆம் தேதி நவம்பர் மாதம் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. திட்டத்திற்கான அனுமதி நவம்பர் மாதம் 17ஆம் தேதி கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இந்த மாதம் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி எங்களுக்குரிய நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த நிதி ஒதுக்கீட்டை இவரிட இறுதிக்குள்ள எங்களால் முடிக்க முடியாத காரணம் இருக்கின்றபடியால் நாங்கள் இதனை பில்டிங் டிபார்ட்மெண்ட் கட்டடங்கள் திணைக்களத்தோட ஒரு MOU சைன் பண்ணி அவர்களுக்கு பிராரப்படுத்துறதுக்குரிய அனுமதியை விளையாட்டு திணைக்களம் தந்திருக்கிறது. ஏன்னால் இந்த வருஷத்துக்கு செய்யலான்னு. அப்போ நாங்கள் அந்த ஃபண்டை அவைகளுக்கு பில்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் இந்த இடத்துல கட்டுவதற்குரிய அனுமதி கிடைக்கப்பெற்றால் இந்த இடத்துல கட்டுவதற்குரிய நடவடிக்கையும், அவ்வாறு அந்த இடத்துல கட்டுவதற்குரிய அனுமதியை நீதிமன்றம் வழங்க இல்லையாயின் நாங்கள் பிரதான ஒரு இடத்தை அடையாளம் கண்டு அதில் கட்டுவதற்குமாக நிதியை நாங்கள் பயன்படுத்தக்கூடிய அனுமதி. மற்ற இடத்தை சூஸ் பண்ணியாச்சா? இந்த மாதிரி நீதிமன்ற தீர்ப்பு வந்தால். அடுத்ததாக சுற்றுலா அபிவிருத்தி திட்டம் 2026க்குரிய அபிவிருத்தி வேலை திட்டங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. அந்த வகையிலே தெல்லிப்பளை பிரதேச செயலர் பிரிவிலே 3 வேலை திட்டங்கள், அதேபோன்று காரநகர் பிரதேச சபைக்கு ஊடாக முன்னெடுக்கப்படுகின்ற கசுருனா பீச் வேலை திட்டம், அதேபோன்று
ஊர்காவத்துறை பிரதேச சபையினாலே மேற்கொள்ளப்படுகின்ற இந்த சுற்றுலா அபிவிருத்தி தொடர்பான திட்டங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. மொத்தமாக 139.8 மதிப்பீட்டிலே இந்த திட்டங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினூடாக 2026 ஆண்டிலே செயற்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. அந்த வகையிலே இதிலே மொத்தமாக 42 திட்டங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. அதுக்குரிய விவரங்கள் இங்கே காட்டப்படுகின்றன. இந்த கிராம அலுவலர் பிரிவு, இந்த பிரதேச செயலர் பிரிவு, இந்த அமுலாக்கும் நிறுவனம் போன்ற விவரங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. இதற்குரிய நிதி ஒதுக்கீடுகள் கிடைக்கப்பெறும் பட்சத்தில் இந்த வேலை திட்டங்கள் அடுத்த வருடம் நடைமுறைப்படுத்தப்படும். இதில் விசேடமாக இந்த சபை தலைவர்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தை சொல்கிறோம். இப்போ இதில் போட்டிருக்கின்ற காட்சிப்படுத்தின இதுக்கு இந்த ப்ரப்போசலை விட வேறு எதுவும் உங்களுக்கு ப்ரப்போசல் இருந்தால் அதுகளை நீங்கள் அந்த பிரதேச செயலாளூடாக எங்களுக்கு தாங்க, அதுகளை நம்ம கவனத்தில் எடுக்கணும். சார், இதை ஒரு விடயத்தை தெரிவித்தோடு என்னால் இது இப்போ அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தால் நாங்கள் அடையாளப்படுத்தப்பட்ட வேலை திட்டங்கள். ஆகவே இந்த வேலை திட்டங்களை நாங்கள் அடுத்த வாரம் ஜனவரி மாதம் அந்தந்த பிரதேச செயலகங்களுக்கு தரம் பிரித்து நாங்கள் வகைப்படுத்தி அனுப்புகிறோம். பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் இதை சமர்ப்பித்து அங்கே அதுக்குரிய அனுமதியையும் அங்கே மாற்றங்கள் செய்ய வேண்டி இருக்குமாக இருந்தால் முன்னுரிமைப்படுத்தி அந்த திட்டங்களை பிரதேச செயலகங்களிலிருந்து சமர்ப்பிக்கின்ற போது முழுமையாக உழவு திட்டத்துக்கு உரிய நிதியை நாங்கள் ஒரு இடத்துல பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நீங்கள் முன்னுரிமை அடிப்படையில் எங்களுக்கு அந்த திட்டங்களை தந்தால் அடுத்த இடத்துல நாங்கள் அதை பரிசீலிக்கக்கூடியதாக இருக்கும். ஏதாவது மாற்று திட்டங்கள் இருக்குமாக இருந்தாலும் நீங்கள் அதனை உள்வாங்கி முன்னுரிமை அடிப்படையில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது நெடுந்தீவின் கடலரிப்பு சம்பந்தமாக நெடுந்தீவின் கடலரிப்பு சம்பந்தமாக நானே கட்டுறது சம்பந்தமாக இதில் இல்லை. நீங்கள் அவங்களோட ப்ரொபோசல் அங்கே நெடுந்தீவில் பிரதேச ஒருங்கிணைப்புக்குள்ள முன்மொழிஞ்சு தாங்க. நெடுந்தீவுக்கு நாங்கள் தாரோம், நீங்கள் தாங்க ப்ரொபோசல் தாங்க. நெடுந்தீவுக்கு இந்த முறை கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்திருக்குது. விசேடமாக எங்களோட அமைச்சின் கீழே பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கிறோம். அந்த நேரத்தில் நீங்கள் உங்களோட ப்ரொபோசல் இருந்தால் தான் செய்வோம். அடுத்த விடயமாக தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினூடாக 2018-2019 ஆண்டு காலப்பகுதியிலே வழங்கப்பட்டு பூர்ணப்படுத்தப்படாத வீடுகளை முன்னுரிமை அடிப்படையிலே அரச சார்பற்ற நிறுவனங்களினுடைய உதவியை பெற்று முடிவுறுத்துவதற்கான அனுமதி ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அனுமதிக்காக இங்கே முன்வைக்கப்படுகின்றது. இதில் மொத்தமாக 3816 வீடுகள் பூர்ணப்படுத்தப்பட வேண்டியுள்ளது. எனவே அரசு சார்பற்ற நிறுவனங்களோட உதவியை பெற்று இதனை பூர்ணப்படுத்துவதற்கு அனுமதி கோரப்படுகின்றது. வந்து விசேஷமாக 2018 ஆண்டு செய்யப்பட்ட வீடுகள், சில வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றது, சில வீடுகள் ஃபவுண்டேஷன் மாத்திரம்தான் போடப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த ஒரு நிலைமை இருக்கின்றது. அப்போ ஆனாலும் கூட எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், விசேடமாக இந்த வீடுகளுக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போன்று 1981 ஆண்டு கால பகுதிகளில் இங்கே விசேடமாக குருநகர் பிரதேசத்தில் இருக்குது. இன்னமும் அவைகளுக்கு வீட்டுக்கான உறுதி வழங்கப்பட இல்லை. அப்போ அந்த வீட்டுக்கான உறுதி வழங்கப்படாதனால வேண்டும் உண்மையிலே அதை திருத்துவதற்கோ அல்லது புதுப்பிப்பதற்கோ அல்லது விற்பதற்கோ அல்லது தங்களுடைய பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூட முடியாத ஒரு நிலைமை இருக்குது. அப்போ நம்ம இதெல்லாமே கருத்தில் கொண்டு விசேடமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், அந்தந்த பிரதேசங்களில் இருக்கின்ற பிரதேச செயலாளர்கள் இந்த விடயங்களை சரியான முறையில் இனம் கண்டு கொண்டு இவைகளை ஒரு அறிக்கையாக சமர்ப்பித்தான் நிச்சயமாக. ஏண்டா இப்போ நாங்கள் இந்த உறுதிகள் இல்லாதவர்களுக்கு எல்லாருக்கும் உறுதி கொடுத்து கொண்டு போகிறோம். அப்போ இந்த இதுகள் எங்கேயும் எடுபடாத நிலைமையில் தான் இருக்குது. 1981 ஆண்டு காலப்பகுதிகளில் இருந்து இந்த பிரச்சனை இருக்கின்றது இருக்குது. இப்போ அதனால் இதில் கவனம் செலுத்துங்கன்னு ஒன்று கேட்டுக்கொள்கிறோம். ரெண்டாவது, இப்போ நாங்கள் இந்த வீடுகள், அந்த வீடுகள் எடுத்துக்கொண்டால் விசேடமாக அந்தந்த பிரதேச செயலாளர்களுக்கு பெரிய பொறுப்பு ஒன்று இருக்குது.
அந்த பிரதேசங்களில் இருக்கின்ற வீடுகளுக்கான பூரண விவரங்கள் எங்களுக்கு பெற்றுத்தாங்க. நிச்சயமாக அவைகளுக்கு எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு நேற்று கூட எங்களோட அமைச்சரோடு நாங்கள் பேசணும். அதனால அதுகளுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை தாங்க எங்களுக்கு. அதுகளுக்கான அடுத்த வருடம் அதுகளை நாங்கள் முன்னுரிமை அளித்து படிப்படியாக அந்த இதுகளை நாங்கள் தீர்த்து கொள்றதுக்கான வேலைகளை நாங்கள் செய்கிறோம். அதில் என்ன முதல் ஏற்கனவே காணி உரிமை இல்லாத ஆட்களுக்கு வீட்டு திட்டம் வழங்கப்பட்டு மீண்டும் அதில் இருக்கிறார்கள். அதாவது பூம்புகார், அடுத்து இங்கே பாசியூர், அடுத்து இங்கே குருநகர், எல்லா இடங்களும் இருக்குது. சரியா? நீங்கள் உங்களோட நல்லூர் பிரதேசத்தில் இருக்கின்ற அதாவது உறுதி இல்லாதவர்களுடைய விவரங்களை தாங்க தலைவர் தவிசார் என்ற வகையில் மறுபக்கம் உங்களோட செயலாளரையும் பயன்படுத்தி கொண்டு உங்களோட உறுப்பினர்களையும் பயன்படுத்தி கொண்டு ஃபுல் டீட்டெயில்ஸை தாங்க. முதல்ல அவங்களுக்கு அந்த உறுதியை பெற்றுக் கொடுக்கறதுக்கான வேலைகள் செய்யும். அதுகளுக்கு நாங்கள் ரெடி. அரசாங்கம் அதுக்கான வேலை செய்யுது. எதிர கேள்வி அந்த எங்கெண்ட சென்ற கொளிச்சின் கிரவுண்டோட இது ஓஃப் பண்ணி ஆன் பண்ணி வேலை கொண்டு தான் இல்லை சொல்லு ஓஃப் பண்ணி வச்சுருக்காங்க.